சார் பண வரவு செல்வம் சேரணும், அதற்கு வாஸ்துல ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு சார். தென்மேற்குல நம்ம பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வைக்கலாம், பீரோ வைக்கலாம். அது மர பீரோவாக இருந்தால் சால சிறந்தது. மரம் என்பது குரு சார். நிச்சயமாக பண வரவு சேரணும் அப்படின்னா பெண்கள் வைர மூக்குத்தி அணிந்தால் சால சிறந்தது. பணத்தை செலவு பண்ணா பணம் உள்ள வரும். இதை தான் மறைமுகமா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சாங்க தெரியுமா? இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். இவ்வளவுதான் சார் தத்துவம். இந்த லேடிஸ் நிறைய பேசுவாங்க, அக்கா கேட்டியா அந்த 3வது வீட்டு பொண்ணு லவ் பண்ணுதான். இது மாதிரியான விஷயங்கள், புறம் பேசுதல், இதெல்லாம் பேசினா துட்டு வராது சார். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவுதிருக்காப்பு. சார் பண வரவு செல்வம் சேரணும், அதற்கு வாஸ்துல ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு சார். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அடுத்த கட்டம் போகணும், பணம் இருந்தால் தான் சார் யாராக இருந்தாலும் மதிப்பாங்க. பணம் இருந்தால் தான் ஒரு ஓப்பனாக கலோக்கியலாக சொல்லணும்னா ஒரு நாய் கூட நம்மளை மதிக்கும் சார். பணம் தான் சார் எல்லாமே இப்போ இந்த உலகத்தில், சரிங்களா? பணம் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் ஏ ப்ராக்டிக்கல் திங் சார். நம்ம ஜெயிக்கணும், பணம் வரவு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார்? அது வாஸ்து ரீதியாக பார்த்தோம்னா தென்மேற்கு சம்பந்தப்பட்டது, தென்கிழக்கு சம்பந்தப்பட்டது, வடகிழக்கு சம்பந்தப்பட்டது சார். அப்போ தென்மேற்கு சம்பந்தப்பட்டது குபேர மூலை, கன்னி மூலை, நைருதி மூலை. இப்போ தென்மேற்கு தான் ஒரு எம்டி ரூம் சார். தென்மேற்கு தான் நம்ம எம்டி ரூம்ல ஒரு டிசிஷன் எடுக்கலாம். தென்மேற்குல நம்ம பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வைக்கலாம், பீரோ வைக்கலாம். அது மர பீரோவாக இருந்தால் சால சிறந்தது. மரம் என்பது குரு சார். செல்வம் என்பது சுக்கிரன். புரியுதுங்களா? குரு பிளஸ் சுக்கிரன் வளர்ச்சி. அது ஜோதிட ரீதியா என்ன சொல்லுவாங்கன்னா, குருவும் சுக்கிரனும் சேர்ந்தா குரு சுக்கிர மூடம் அப்படின்வாங்க. அது நம்ம இப்போ வாஸ்து மட்டும் பார்ப்போம். நிச்சயமாக பண வரவு சேரணும் அப்படின்னா பெண்கள் வைர மூக்குத்தி அணிந்தால் சால சிறந்தது. வைரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆளுமை தன்மையை காட்டக்கூடிய விஷயம் சார். இது ஆண்களும் அணியலாமான்னு கேட்டால் ஆண்கள் அணியலாம். பெண்கள் மூக்குத்தியா அணியலாம். ஆண்கள் காதுல கடுக்கனா போடலாம் சார். இப்போ நமக்கு பணம் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மௌலானா ரூமி அழகா சொல்லுவார் சார். தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான், தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறது என்று சொல்வார். நீங்கள் பணத்தை தேடி ஓடினீங்கன்னா பணம் உங்களை நோக்கி ஓடி வரும் சார். அதற்கு என்ன பண்ணணும் சார்? நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு பணம் வர மாட்டேங்குது. நான் நிறைய எஃபர்ட் போடுறேன், அதற்கு உண்டான விஷயம் நடக்க மாட்டேங்குது. சிம்பிளான ஒரு விஷயம் சார். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணணும் சார். நம்ம மனசார அந்த விஷயம் நமக்கு பிடித்து அந்த வேலையை லவ்வபுளாக செய்யும் பொழுது நமக்கு திரும்ப திரும்ப அந்த வேலையை செய்யும் பொழுது நமக்கு பணம் வரும் சார். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கொடுக்கிற ஹேபிட், கொடுத்தா பணம் வரும் சார். இவ்வளவுதான் விஷயம் சார். இப்போ சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வேலைக்கு போறீங்க, தென்மேற்குல பீரோ வைக்கிறீங்க. அந்த பீரோ மர பீரோ வச்சா நல்லது, குருன்னு சொல்லிட்டேன். உள்ள செல்வம் வைக்கிறீங்க. ஒரு ரெட் கலர் துணியில பணத்தை மடிச்சு வச்சா அந்த பணம் இரட்டிப்பாகும். அதற்குண்டான உங்களுக்கு வேலை கிடைக்கும், அந்த பணம் இரட்டிப்பாகும். இது ஒரு வே. இரண்டாவது, பணத்தை யாருக்காவது நீங்க கொடுக்கும் பொழுது, பேரம் பேசாம கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு பணம் நிறைய உங்களை நோக்கி வரும் சார். இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா, இது மாதிரியான ஒரு கட்டு வாங்கிக்கோங்க. பணம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்கெல்லாம் கொடுங்க சார். நான் நிறைய இந்த பக்தி கேஃப்லயே சொல்லியிருக்கேன். இது மாதிரி 10 ரூபாய் கட்டு அல்லது ஒரு 50 ரூபாய் கட்டு வாங்கி புதுசாக வாங்கி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு நல்ல நாள் பெரிய நாள் வருதுன்னா அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கெல்லாம் கொடுங்க. அந்த பணத்தை கொடுக்குறீங்க இல்லையா, அவன் வாங்கும் பொழுது அவன் மனசு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும் சார். அவன் சந்தோஷப்படுறான் பாருங்க, உங்களுக்கு பணம் நிறைய உள்ள வரும். இது என்னுடைய குருநாதர் நான் சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் நம்ம பணத்தை கொடுத்தா பணம் நிறைய வருமா அப்படின்னு ஒரு கிண்டலா சிரிப்பா இருந்தது எனக்கு. இருந்தாலும் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் சார். நீங்க நம்ப மாட்டீங்க, பணம் நிறைய பணம் நமக்கு என்னை நோக்கி வந்தது சார். அதற்குண்டான வேலை வந்தது, வேலை செஞ்சேன், பணம் வந்தது சார். நான் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்து வச்சிருந்தோன்னா அவர்கள் எல்லோருமே எனக்கு பணத்தை திரும்ப அளித்து விட்டார்கள். அப்போ பணத்தை செலவு பண்ணா பணம் உள்ள வரும். இதை தான் மறைமுகமாக நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சாங்க தெரியுமா? இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். இவ்வளோதான் சார் தத்துவம். நீங்கள் பணத்தை செலவு பண்ணால் பணம் வரும் சார். இது ஒரு விஷயம். இரண்டாவது, வன்மம் இருக்கக்கூடாது, கிரட்ஜ் இருக்கக்கூடாது. மூணாவது, பொறாமை இருக்கவே கூடாது சார்.
எவனுக்கெல்லாம் பொறாம இருக்கோ அவனுக்கெல்லாம் பணம் வராது. யாரெல்லாம் ஊர் கதை வெட்டி கதை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பணம் வராது சார். இந்த லேடிஸ் வந்து நிறைய பேசுவாங்க, அக்கா கேட்டியா அந்த 3வது வீட்டு பொண்ணு லவ் பண்ணுதான். இது மாதிரியான விஷயங்கள், புறம் பேசுதல், இதெல்லாம் பேசினா துட்டு வராது சார். அப்போ என்ன பண்ணணும்? பிடித்த வேலையை பண்ணணும். பிடிச்சவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுங்க, நிறைய பணம் கிடைக்கும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. எல்லோருமே பிஸ்னஸை நோக்கி பயணப்படுங்க சார். நான் ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் எம்டெக் படித்தேன், அதுக்கப்புறம் எல்எல்பி பண்ணியிருக்கேன். நான் பிஸ்னஸில் தான் சார் இருக்கேன். நான் எதுக்கு சார், நான் என்ன முடிவெடுத்தேன் அப்படின்னா, நம்ம எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்யணும்? நம்ம 10 பேருக்கு வேலை கொடுக்கணும், 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நினைங்க சார். நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அது மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் எடுத்து கையில் கொடுத்துட்டு போயிடும் சார். சார் இதற்கு பணம் வரணும் அப்படின்னா சில விஷயங்கள் சொன்னீங்க, நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் சார். இதற்கு உண்டான கோவில்கள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. பணம் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு இரவு 9 மணிக்கு மேலே போங்க. நவாவர்ண பூஜைன்னு ஒரு பூஜை நடக்குது. அது பணம் சம்பந்தப்பட்ட பூஜை சார். அப்புறம் வேற ஏதாவது கோயில் இருக்கா? திருச்செந்தூர் செந்திலாண்டவன் பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி சார். அதற்கப்புறம் ஏதாவது கோவில் இருக்கா பணத்துக்கு? நிச்சயமா உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சார். எனக்கு பணம் நல்லா ஃப்ளோ ஆகணும் சார், அதற்கு ஏதாவது கோவில் இருக்கா? வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும் சார், நம்மளை ஒருத்தர் கேட்கணும் சார், வாய் திறந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறேன் சார், அது மாதிரியான ஒரு தெய்வம் இருக்கான்னா நிச்சயமாக உண்டு. மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர், மீனாட்சி கிட்ட மட்டும் நீங்கள் போய் மீனாட்சி மீனாட்சின்னு கேட்டிங்கன்னா அந்த அம்பாள் உங்களை என்னாச்சு என்னாச்சின்னு கேட்பா. உங்களுடைய கஷ்டங்களை சொன்னீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அவள் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் மீனாட்சி. இக்கலிங்கம் போனால் என்ன, ஏகலிங்க மாமதுரை, சொக்கலிங்கம் உண்டே துணை. அந்த மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சியை நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு 6-7 சனிக்கிழமை போய் மீனாட்சியை கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு பணம் வரும் சார். ஷோராக சொல்கிறேன் சார். சென்னையில் இருக்கேன் சார், நான் எப்படி சார் மீனாட்சியை பார்க்க முடியும்? பணம் இருக்கா? ஃப்ளைட்டை பிடிச்சி போ. இல்லை சார் ஃப்ளைட்டில் போக முடியாது, தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் காலங்காத்தால் 6 மணிக்கு எடுக்கிறான் எக்மோரில், அதில் போய் பாரு. மீனாட்சியை எவ்ரி சாட்டர்டே முடிஞ்சால் 3 சாட்டர்டே போங்க, இல்லை 7 இல்லை 8 சனிக்கிழமை போய் மீனாட்சியை பாருங்கள். பணம் அபரிவிதமான உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பால் அந்த மீனாட்சி. பணத்தை நோக்கி பிரயாணப்படுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.